ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பயன்பட்டாலும் பெண்களுக்கும் குறிப்பா நடிகைகளுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த வகையில தெலுங்கு சினிமா மூலமா பிரபலமான நடிகை தான் ஸ்ரீலீலா. தமிழ் ரசிகர்கள் மத்தியிலையும் வைரலான பிடிச்ச ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் தயாராகிட்டு இருக்க பராசக்தி படத்துல ஸ்ரீலீலா நடிச்சிட்டு இருக்காங்க. பராசக்தி படம் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் ஸ்ரீலீலாவோட ரசிகர்கள் சாக்காகிற மாதிரி ஸ்ரீலீலாவோட ஹாட்டான பிக்சர்ஸ் எல்லாம் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. ரசிகர்கள் இதை பார்த்துட்டு உண்மையாவே ஸ்ரீலீலாவா அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க. அதே நேரம் இது ஏஐயால உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேள்வியும் கேட்டுக்கிட்டு வராங்க. இதுக்கு இப்போ ஆக்டர் ஸ்ரீலீலாவே பதில் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக ஊடகங்கள்ல பரப்பிட்டு இருக்க முட்டாள்தனங்களை நீங்க ஆதரிக்காதீங்க. ஒரு எதிர்கால தொழில்நுட்பத்தை நல்ல முறைக்கு தான் பயன்படுத்தணும். ஆனா இங்க கேவலமான விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏஐ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தொழில்நுட்பங்களுக்கு எளிமையாக்கத்தான் இருக்கணும். ஆனா தப்பான முறையில சிக்கலாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பரவி வந்த போட்டோஸ் எல்லாம் ஏஐயால உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஸ்ரீலீலா சொல்லியிருக்காங்க. சமீபத்துல கூட ராஷ்மிகா மந்தானாவும் ஏஐயால பாதிக்கப்பட்டாங்க. அவங்களும் அப்ப பதிலடி கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் இப்ப ஸ்ரீலீலாவும் பாதிக்கப்பட்டு பேசியிருக்காங்க. எல்லாருமே ஏஐய நல்ல நல்ல விஷயங்களுக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில நெகட்டிவ் விஷயங்களுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.